சரி வாங்க எல்லாரும் கிளம்பலாம். எங்கம்மா? பிசினஸ் மட்டும் தான் உன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். மினியேச்சர் பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டியா? கோவிலுக்குடா. இன்னைக்கு உனக்காக துலாபாரம் குடுக்கறதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். நான் வரல, நீங்களாம் போயிட்டு வாங்க. குடும்பத்தோட போய் தான் இதெல்லாம் செய்யணும். மா நான் எதுக்குமா? விஷால், கோவிலுக்கு வாடா. கோயில் குளத்துலதான் அழகான பொண்ணுங்கெல்லாம் இருப்பாங்க. அப்படி உனக்கு ஒரு அழகான பொண்ணு அமைஞ்சா நல்லா இருக்கும்ல? அத்த, இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்ப அடம் பிடிக்காம வா. ஷோ, சரி இப்ப என்ன, கோயிலுக்கு தானே வரணும், வரேன். கொலு சூப்பரா வச்சிருக்காங்கல்ல? ஆமா, சூப்பரா இருக்கு. நல்லா அழகா வச்சிருக்காங்க. கொலு சூப்பரா இருக்குமா. ரொம்ப தேங்க்ஸ். நான் இதோட செல்ஃபி எடுத்துக்கலாமா? எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். இந்தாங்க, செல்ஃபி எடுத்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணி கூடவே இந்த கார்டுல இருக்க நம்பரையும் போடுங்க. எங்களுக்கு ப்ரமோஷனா இருக்கும். ஓகேமா. இருங்க பாஸ். வாங்க. அக்கா, வர்ஷினி வா. சரி, கோலு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குக்கா. ஆமா, என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? உனக்கு இன்டர்வியூ இருக்குல்ல, அதான் சாமி கும்பிட்டு உன் பேர்ல அர்ச்சனை பண்ணலான்னு உன்னை கூட்டிட்டு வந்தேன். இதுக்குதான் பொறுப்பா வர சொன்னியா சிசி? ஆமா, நீ பொறுப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் அக்கா இல்லையா? கரெக்டா? பொறுப்பா தான் இருப்பேன். முடியல. போலாமா? சரி வா போலாம். நீ கொலுவை பாத்துக்கோ. அக்கா, பாத்தியா காதலோட மகிமைய? சரி வர்ஷினி, நம்ம போலாம். ஏய் பிரியா, நீ பாத்துக்கோ. வாடி. சாமி, ஒரு அர்ச்சனை பண்ணணும். யார் பேருக்கு? என் தங்கச்சி பேரு வர்ஷினி, இவ பேருக்கு தான் பண்ணணும். கை வச்சு வேண்டிக்கோ. இவளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல மாப்பிளையும் கிடைக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. பண்ணிடலாம். வர்ஷினி நாமதேயஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கியஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். நைட்டு கூட துபாயில இருந்து பேசும்போது இந்த கோவிலோட மகிமை பத்தி சொன்ன. வேண்டுனது பலிக்கும் இந்த கோயில்ல. அத்த, மாமா துபாயில இருக்காரா இல்ல எப்ப பார்த்தாலும் உங்க கூட போன்லயே இருக்காரா? ரெண்டும் தான். அதுக்கு தான் இந்த போனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அவரு துபாய் போனோம்? உங்க கூடவே இருந்திருக்கலாமே. அது ஒரு பெரிய கதைடா. என்ன கதை? டார்ச்சர் கதை தான், வேற என்ன இருக்கும்? வா வர்ஷினி, இந்தா போடு. பரிகாரத்தை சிறப்பா பண்ணிடணுங்க. வணக்கம் சாமி. வாங்க, சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நான் என்னோட பெரிய பையனுக்கு துலாபாரம் குடுக்கறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன். பேஷா பண்ணிடலாம். எல்லாம் கொண்டு வந்திருக்கல? கொண்டு வந்திருக்கோம். இங்கேயே இருங்கோ, நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். 3 பேரும் சும்மா நிக்காம கோயில் பிரகாரத்தை சுத்திட்டு வாங்க. சரிம்மா. இந்த பரிகாரம் முடிஞ்சதும் கண்டிப்பா நல்லது நடக்கும். ஐயோ வர்ஷினி, உனக்கு டைம் ஆச்சுல இன்டர்வியூக்கு. சரி, நான் போய் கொலுவை கவனிக்கிறேன், நீ உடனே கிளம்பு. சரிக்கா. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. சரிக்கா.
வச்ச குங்குமத்தை ஏதாவது ஒரு இடத்துல கொட்டுவோம். யார் அத நெத்தியில வச்சுக்கிறாங்கன்னு பாப்போம். ஐயோ, பாத்து பாத்து. ஏய், உன்ன மாதிரி ஆளுங்க மூஞ்சிலேயே முழிக்கவே கூடாது. நீ ஏன் என்ன பிடிக்கிற? விடு. ஏய், விடு விடு. ஆ, அம்மா. ஆ. ஐயோ. ஆ. அறிவில்ல உனக்கு? நீதானே விடு விடுன்னு சொன்ன. உன்னை யார் வந்து என்ன பிடிக்க சொன்னது? இப்ப ஏன் டென்ஷன் ஆகுற? முதல்ல கோயிலுக்குள்ள போன் என்ன உனக்கு? நீங்க சாமி கும்பிட வந்தியா இல்ல போன் பேச வந்தியா? நான் மட்டும் வந்து உன்னை பிடிக்கலனா உன் மண்டையே உடைஞ்சிருக்கும். ஹலோ ஹலோ ஹலோ, உன் அட்வைஸ் எனக்கு தேவையில்ல. I don't need your concern, okay? But you will need common sense. கோயில்ல போன் எல்லாம் பேசக்கூடாது. கோயிலுக்கு வந்து ஓ மூஞ்சில முழிச்சம் பாரு. உன்னை யார் இங்க வர சொன்னது? அடே அப்பா, நீ யாரு அதை கேக்குறதுக்கு? உன்னை யாரு இங்க வர சொன்னது? போ. ஏய், பாத்து. ச்சே. இப்படி வைங்க. ரொம்ப நல்லா சுபத்திராமா, சொல்லுங்க சாமி. துலாபாரம் கொடுத்துடலாம், வாங்கோ. வாங்க போலாம். சாமி, அப்ப எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. சரி. சுபத்ரா, பசங்க எங்க? நான் தான் அவங்கள சாமி கும்பிட்டு வர சொன்னேன். இதோ வந்துட்டாங்க. அப்பா வாப்பா. விஷால் எங்கப்பா? எங்கடா தெரியலையம்மா. எங்கடா போன? இப்படி வாங்கோ. போப்பா. போ. சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு சுவாமியை நன்னா வேண்டிக்கோங்க. இதுல உட்காருங்க. பகவானே, பிரமாதம். கீழே இறங்குங்க.
சாமி, என்னம்மா? யார் அந்த ஃபேமிலி? அவங்க துலாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. அன்னதானமும் கொடுக்க போறாங்க. அது சரி, அவங்க யாருன்னு கேட்டேன். அவளை பத்தி தெரியாதா? சுபத்ரா தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அந்த கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டது இல்லையா? பெரிய கோடீஸ்வர குடும்பம். சவுத் இந்தியாலேயே பெரிய ரெக்கார்டிங் தியேட்டர் இவாளோட தான். நம்ம ஒண்ணு யோசிச்சா இங்க வேற ஒண்ணு இருக்கே. இது சரியா வராது. போய் வேலையை பாரு வர்ஷினி. இன்டர்வியூ கிளம்பு. சுபத்ரா, வெள்ளி எக்ஸ்ட்ராவா வாங்கிட்ட போல இருக்க. மிச்சத்தை என்ன பண்றது? வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? கூடாதுங்க. கோவிலுக்குன்னு வாங்கின வெள்ளிய வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. சாமி, சொல்லுங்கம்மா. இந்த மீதி வெள்ளியை என்ன பண்றது? வெள்ளி நிறையவே இருக்குமா. ஒண்ணு பண்ணுங்க. உங்க ரெண்டாவது புள்ளியாண்டா இருக்காருல்ல? ஆமா, அதோ நிக்கிறானே விஷால். பேசாம இந்த வெள்ளிய வச்சு அவருக்கும் துலாபாரம் கொடுத்துருங்க. அவருக்கும் சீக்கிரம் நல்லபடியா கல்யாணம் நடக்கட்டும். என்ன சரிதானே? நல்ல யோசனை சாமி. சின்னவனுக்கும் வேண்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆமால. விஷால், தட்டுல போய் உட்காரு. மா, என்ன இது? எனக்கு வேணாமா. டேய், சொன்னா கேளு. சாமி காரியம். மறுத்து பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. மா, நான் என்ன சொல்றேன்னா, விஷால், அம்மா சொல்றால, போய் உக்காருப்பா. அப்பா. ஓப்பா. ம். சுவாமியை நன்னா வேணுண்டு இதுல உட்காருங்க. இப்ப வெள்ளி எடுத்து வைங்க. எப்படியாவது பெரியவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் இவனுக்கும் கல்யாணம் பண்ணிட்டா என்னோட கவலை எல்லாம் தீந்துடும். என்னது, ரெண்டும் சமமா இல்லையே? ஆமாமா, தராசு முள்ளு சமமா இருக்கணும். அதான் சம்பிரதாயம். கடவுளே, இப்ப என்ன பண்றது? முள்ளு இன்னும் ஊசலாடினதா இருக்கு. செத்த வெயிட் பண்ணுவோம். சமமாக தானே பாப்போம். கடவுளே, துலாபாரமுள் சமமா நிக்கணும். அருமை அருமை. ஒரு நூல் கூட வித்தியாசம் இல்லாம முள்ளு பர்ஃபெக்ட்டா நின்னுடுதே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. எல்லாம் பகவானோட சித்தம். இப்போ நீங்க இறங்குங்க. விஷால், பார்த்து, கேர்ஃபுல்டா. பாத்து பாத்து. அம்மா, எல்லாம் நல்லபடியா நடந்தது. கடவுள் அருளால உங்க பசங்களுக்கு எந்த குறையும் வராது. க்ஷேமமா இருப்பா. நல்லது ரொம்ப சாமி. ரொம்ப நன்றி சாமி. நாங்க கோவில்ல அன்னதானமும் பண்றோம். தெரியுமே, உங்கள மாதிரி மனுஷா இருக்கிறதுனால தான் நாட்டுல ஆன்மீகம் சிறப்பா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஜஸ்ட் மினிட் மா. ஏங்க, ஆ, நீங்க விஷால் பல்லவி எல்லாம் போய் அன்னதானத்தை கவனிங்க. நான் வந்துடுறேன். ம். விஷால் எங்க போயிட்டா? பல்லவி, வா. அம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஒரு இன்டர்வியூ செஷன் இருக்கு. அதை நான் தான் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ நான் போயிட்டு வந்துடுறேன்.
சரிப்பா, போயிட்டு வா. சரி நான் பாத்துக்கிறேன். ஓகேம்மா. ஐயோ ஐயா ஐயா யோ, ஆள் வரது தெரியல, பாத்து வரக்கூடாதா? அப்படி என்னையா பெரிய சாமி வேண்டி கிடக்கு? ஹலோ, என்னங்க நீங்க போன் பேசிக்கிட்டே எங்கேயோ பார்த்துட்டு வந்து இவரை இடிச்சதும் இல்லாம திமிரா வேற பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஹேய், நீ யாரு? இந்த ஆளுக்கு நீ என்ன வக்காலத்து? நியாயத்தை யார் வேணாலும் கேட்கலாங்க. தப்பு செஞ்சது மட்டும் இல்லாம இவ்ளோ எகத்தாளமா வேற பேசுறீங்க. ஓ, யாரும் கேட்க மாட்டாங்கங்கிற தைரியம்? ஹலோ, நான் கேப்பேன். நீ என்ன பெரிய இவளா? நான் யாருன்னு தெரியுமா? நீங்க யாரா வேணா இருக்கலாம். ஒழுங்கு மரியாதையா இவர்கிட்ட சாரி கேளுங்க. நான் ஏன் சாரி கேட்கணும்? கம்பல்சரியா சாரி கேட்கணும். அப்பதான் நாம அறிவுள்ள மனுஷங்கன்னு அர்த்தம். ஏமா, வயசானவர் அடிச்சிருக்க, ஒரு சாரி கேட்டா என்னம்மா? ஹேய், நான் ஏன் சாரி கேட்கணும்? நான் யாருன்னு தெரியுமா? என் ஃபேமிலியை பத்தி தெரியுமா? நீங்க யாரா இருந்தா என்னங்க, செஞ்சது தப்பு தானே. ஹேய், நீ என்ன பெரிய இவ மாதிரி நாட்டமா பண்ணிட்டு இருக்க? நீ யாரு முதல்ல? உனக்கு இதுல என்ன சம்பந்தம்? இந்த பாருமா, நான் முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்து இடிச்சதும் இல்லாம பெரிய இவ மாதிரி பேசுற. மரியாதையா சாரி கேளு. இப்ப என்ன சாரி கேட்கணும், அவ்வளவுதானே? ஐயா, ரொம்ப ரொம்ப சாரிங்க. இருக்குடி உனக்கு. சரியான திமிரு பாருங்க இவளுக்கு. பொம்பளையா இருப்பா போல இருக்கு. ஐயா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லல்ல? ஒன்றும் இல்லைம்மா. பாத்து போங்க. சரிம்மா. போங்க, பாத்து போங்க, மெதுவா. டேய், என்னடா இங்க வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்க? வேற என்னப்பா செய்யறது? டேய், நாம தான்டா அன்னதானம் கொடுக்குறோம். உன் அண்ணன் வேலை இருக்குன்னு போயிட்டான். நீ அவன் சார்பில போய் எல்லாருக்கும் சர்வ் பண்ணு. நானா? அப்பா, அதுக்கு தான் ஆள் தான் இருக்காங்களே. ஆளுங்க இருக்காங்கடா. ஆனா நாமளும் நம்ம கையால 4 பேருக்கு பரிமாறணும். அதுதான் புண்ணியம். வாடா. அப்பா, ஒரு நான் நிமிஷம் சொல்றேன். அப்பா. பல்லவி, அவனை கூட்டிட்டு வா. ஆமா பிரதர், நீங்க தான் பரிமாறணும். அப்பதான் புண்ணியம் கிடைக்கும். வாங்க. சொன்னா கேளு. வாவ், அழகா இருக்கு. சாமி, ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. சொல்லுங்கம்மா. இந்த கொலு ரொம்ப அருமையா இருக்கு. வித்தியாசமான பொம்மைங்க, அழகான அரேஞ்ச்மெண்ட். பார்த்து பார்த்து ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. பிரமாதமா இருக்கு. வெரி குட். ஆமாம்மா, இங்கதான் ஒரு பொண்ணு இருக்கா, இசைன்னு பேரு. இசை. பார்த்து பார்த்து ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. பிரமாதமா இருக்கு. வெரி குட். ஆமாம்மா, இங்கதான் ஒரு பொண்ணு இருக்கா, இசைன்னு பேரு. இசை. அவதான் இதெல்லாம் செஞ்சது. கோவில் விசேஷம்னா போதும், கூப்பிடாமலே வந்து இந்த மாதிரி சேவையெல்லாம் பண்ணுவா. அப்படியா? அவ ரொம்ப கைராசியான பொண்ணு, தொட்டது துலங்கும். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு எங்க வீட்லயும் கொலு வைக்கணும். அந்த பொண்ணு எங்க இருப்பா? இங்கதான் எங்கேயாவது இருப்பாமா. நான் போய் தேடி பார்த்துட்டு வரேம்மா. ம். ம். என்னக்கா, ரொம்ப பசிக்குதா? ஆமாடி. ஏய் பிரியா, இங்க உட்கார்ல வா. கொஞ்சம் இருக்கு, அன்னதானம் ஆரம்பிச்சிருவாங்க. பாஸ், நமக்கு இந்த அன்னதான மீல்ஸ் அவசியமா? ஏய், கோயில்ல போடுற அன்னதானத்தை சாப்பிட்டா புண்ணியம். உட்காரு.
நான் அந்த பொண்ணை தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். ஆ, இது அந்த பொண்ணு நடத்துற கடையோட கார்டு. ஆ. இதை வச்சு நீங்க அவளை காண்டாக்ட் பண்ணலாம். விசிட்டிங் கார்டா? ரொம்ப தேங்க்ஸ். நல்லதும்மா, வாங்க. அப்பா நான் என்னப்பா பண்றது? இப்ப நீ என்ன பண்றனா? அண்ணா இரேண்ணா, இந்தா இந்த சாம்பாரை கையில வச்சுக்கோ. கேக்குறவங்களுக்கு போய் சாம்பார் ஊத்து, அதான் ஈஸி. போன போப்பா, சரி சரி போறேன். கேட்டு ஊத்து. உங்களுக்கு சாம்பார் வேணுமா? கொஞ்சமா ஊத்துங்க. என்ன சாம்பார் வேணுமா? ஏய் சாம்பார். உங்களுக்கு? இல்ல வேணாம். யோ சாம்பார். எடுத்துட்டு வா. ஏய், அறிவு இருக்கா? எதுக்கு சாம்பார் சாம்பார்னு கூப்பிடுற? உன் கையில தானே சாம்பார் வாளி இருக்கு, பின்ன சாம்பார்னு கூப்பிடாம தயிர் வெங்காயம் நான் கூப்பிட முடியும்? தயிர் வெங்காயம்ன்ற பேர் கூட நல்லா இருக்கு பாஸ். ஏய், ஏய், ஏய் என்ன முறைக்கிற? சாம்பார் ஊத்து. தம்பி சாம்பார் லேடிஸே கவனிச்சா எப்படிப்பா? இங்கேயும் வந்து ஊத்துப்பா. ஏப்பா சாம்பாரு இங்க வந்து ஊத்துப்பா. ஏப்பா சாம்பாரு ஏப்பா அப்படியே நின்னுட்டு சீக்கிரம் வா. வேலைக்கு புதுசா சாம்பாரு. சீக்கிரம் வாப்பா. சாம்பார் அங்கேயே நிக்கிற. சாம்பாரு. வாப்பா. கொண்டு வாப்பா சாம்பார்.